ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். யாரை குறித்து இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லுகிறதுனா, சகரியா, எலிசபெத் என்று அருமையான குடும்பத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இருவருமே கர்த்தர் என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ அவைகளுக்கு கீழ்ப்படிந்து அப்படி நியமங்களின்படி நடந்து கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்கிறவர்களாய் நீதிமான்களாய் இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் அவர்களை நினைவு கூறுகிறார். ஜெபிக்கிறார்கள். உடனே ஒருவேளை அவர்கள் ஆரம்ப நாட்கள் ஜெபிக்கும்போது ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறார்கள். அது கிடைக்கவில்லை. நாட்கள் சென்றது. ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதில் வந்தது. அநேக நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஜெபிக்கிறோமே, பதில் வரவில்லையே, மாற்றங்கள் ஏற்படவில்லையே, சுகம் கிடைக்கவில்லையே, அற்புதங்கள் நடக்கவில்லையே. அவ்வளவுதான் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஒரு நாள் நாட்கள் கடந்தது. 2 பேர் வயதாகி விட்டார்கள். சகரியா அங்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது தேவதூதன் தோன்றி பேசுகிறான். சகரியாவை பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன வேண்டுதல் என்று சொல்லி யோசிக்கிறார். மறந்து விட்டார். ஏற்ற காலத்தில் உன் மனைவி ஒரு குழந்தை பெற்றெடுக்க போகிறான்னா இவருக்கு சந்தேகம் வந்துட்டு, நமக்கு தான் வயசாகி போச்ச. ஆனால் கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதிலே, அது வயதாகிவிட்டதோ கற்பம் செத்து போய்விட்டதோ, அது ஆண்டவருக்கு தடையாகவே இருக்க முடியாது. ஆண்டவர் செய்ய நினைத்ததை யாரும் தடை பண்ண முடியாது. எதுவும் தடை பண்ண முடியாது. ஏற்ற நேரத்திலே யோவான் ஸ்தானகனை பெற்றெடுக்கிறார்கள். யோவான் ஸ்தானம் அருமையான பெற்றோர்களுடைய வளர்ப்பிலே வளர்க்கப்பட்டு இயேசுவை பிரதிபலிக்கிறான். தேவனுடைய வார்த்தைகளை பிரதிபலிக்கிறார். அதுதான் உண்மை. ஏனென்றால் பெற்றோர்கள் உண்மையாய் உத்தமமாய் நடக்கும் பொழுது பிள்ளைகள் அதை பின்பற்றுகிறார்கள். பிள்ளைகள் அதை பிரதிபலிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். பெற்றோர்களை பிள்ளைகள் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவார்கள் என்று சொல்லிதான். இது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நியமங்களை கை கொள்கிறோமா? அவர் பயந்து நம்முடைய ஒவ்வொரு காரியங்களில் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோமா? ஆண்டவரை பிரியப்படுத்த ஆரம்பித்து விட்டோமானால் நம்முடைய பிள்ளைகள் தானாகவே ஆண்டவரை பிரியப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். தானாகவே ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். இதுதான் உண்மை. ஒரு சமயம் 2 நண்பர்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து சர்க்கஸ் பார்க்கறதுக்கு தன்னுடைய பிள்ளைகளை கொட்டி கொண்டு போனார்கள். போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த டிக்கெட் கவுண்டரில் போய் நின்று விட்டார்கள். அப்போ அதில் போட்டிருக்கிறது, பெரியவர்களுக்கு 100 ரூபாய், 10 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு 50 ரூபாய். டிக்கெட் எடுக்கிறாரு. எடுத்த மனுஷன் தன்னுடைய பையன் 10 வயதை தாண்டினான். எலும்பும் தோலுமாய் சிறு பிள்ளை போலதான் பார்ப்பதற்கு தெரியும். அவனோட நண்பர் கேட்கிறவன், பையன் தான் 10 வயசுக்கு கீழே உள்ள மாதிரி தானே தெரியுது, அவனுக்கு ஏன் முழு டிக்கெட் எடுக்கிறா? பெரியவங்களுக்குரியது 50 ரூபாய் டிக்கெட் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த டிக்கெட் கவுண்டர்ல இருக்கணும் தெரியாம போகுது. அப்படிங்கும் போது அந்த மனிதன் சொன்னாராம், நீ சொல்வது உண்மைதான், என் பையனுக்கு 10 வயசு கடந்துட்டு, ஆனா பார்க்கும்போது 10 வயசு தாண்டின பையன் மாதிரி இல்ல. இந்த டிக்கெட் கவுண்டர்ல இருக்கிற மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். அடுத்தால நம்ம பாக்குற ஆண்டவருக்கு தெரியும். அடுத்துல என் மகனுக்கும் அது தெரியும். ஒருவேளை அந்த ஒரு 50 ரூபாய்க்கு நான் மிச்சப்படுத்த பண்ணி இந்த டிக்கெட் எடுத்து நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். என் மகன் அதை பார்ப்பான். பார்த்த நோகோ இதெல்லாம் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி அவன் மனதில் அப்படியே பதிந்து விடும். அவனுடைய வாழ்க்கையிலும் நான் செய்கிறதை பின்பற்றுவான். அதனால் இதே போல குறுக்கு வழிகளை தான் கையாள ஆரம்பிப்பான். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. அவனுடைய வாழ்க்கைக்கு பிற்காலத்தில் பெரிய பெரிய பாதிப்புகளை கொண்டு வரும். சாரி, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு 10 வயதை தாண்டின அந்த பெரிய அடல்ட்டுங்கிற அந்த இதுக்குள்ள டிக்கெட் எடுத்து உள்ள கூட்டிட்டு போனாராம். இது சிறிய காரியமாக நமக்கு தெரியலாம். அதில் எவ்வளவு பெரிய உண்மை இருக்கிறது. சின்ன காரியங்கள் ஆனாலும் நான் ஒரு சிறு பொய்யை சொன்னோம்னால் பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தால் அதை பார்த்து, ஓஹோ இதுக்கு போய் சொல்லலாம் போலுக்க, ஓஹோ இந்த வார்த்தை இப்படிதான் பேசணும் போலுக்க. கெட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் பேசுவதில்லை. எந்த பிள்ளைகளுமே ஆனால் கேட்ட வார்த்தை, அவர்கள் எதை கேட்கிறார்களோ அவைகளைத்தான் பேசுவார்கள். சோ நம்முடைய வாழ்க்கையில ஆஸ் எ பேரண்ட்ஸ் நாம அல்லது யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து முன்மாதிரியா இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும். ஆண்டவருடைய பார்வையிலே கனம் பெற்றவர்களாய் பூமியிலே சாதிக்கிறவர்களாய் இருப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த சமூகத்திலே தாழ்த்தி வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாட்கள் எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு வாலிப சமுதாயம், இளப்பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு தடுமாறுகிற நாட்களை பார்க்கிறோம். பிள்ளைகளை குறித்து இன்னைக்கு பெற்றோருக்கு எவ்வளவோ துக்கம் அப்பா. என் பிள்ளை எப்படி இருக்கிறானே, என் மக எப்படி இருக்கிறானே, சூழ்நிலை எப்படி இருக்குத, ஒவ்வொரு சூழ்நிலும் பயந்து இன்னைக்கு பெற்றோர்கள் புலம்புகிறார்கள். எவ்வளவோ கவுன்சிலிங் கொடுக்கறாங்க, டீச் பண்றாங்க, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. புலம்புகிற பெற்றோர்கள் உண்டு. இன்னைக்கு பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் ஒருவேளை சில தேவையில்லாத காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பார்கள் சொன்னால்
அந்த பெற்றோருடைய காரியத்தை மன்னிங்க, இந்த பிள்ளைகளுக்கு உணர்த்துங்க, நேர்வழியில நடத்துங்கப்பா. நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அங்க மரணம் கிடையாதப்பா. உண்மை நாங்கள் பெற்றோர்கள் பின்பற்றுகிறவர்களாய் பிள்ளைகள் உண்மை பின்பற்றுவர்களாய் அடிச்சுடுகளை கடந்து வர நீர் உதவி செய்வீராக. இந்த நல்ல தேவையோடு இருக்க பிள்ளைகள் தேவைகள் சந்திங்க, பாரத்தோடு இருக்க பிள்ளையுடைய பாரங்களை லகுவாக்குங்க. பிள்ளைகளை குறித்த கவலையோடு இருக்க பிள்ளையுடைய கவலைகள் மாறத்தக்க விதத்திலே பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வாங்க. நாம மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமயம் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் நடப்போம். நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பிரியமாய் மாறுவார்கள். நமக்கு அது சந்தோஷத்தை மகிழ்ச்சி கொண்டு வரும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.